ஆல் லாஸ்ட் வீடியோல ஹெல்த் கேர் சிஸ்டம் இன் ஸ்வீடன் டாக்டர் புக்கிங் அப்பாயின்மெண்ட் எப்படி பண்றது சோ அதை பத்தி இன்னும் டீடைலா இந்த வீடியோல பேசலாம் அண்ட் ஆல்சோ லைக் இதை பத்தி நான் இன்னும் ஒரு பிரீஃபான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னோட சேனல்ல உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி இன்னும் பிரீஃபா டீடைல் தெரிஞ்சுக்கணும் ஸ்வீடனோட ஹெல்த் கேர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா அந்த வீடியோவை நீங்க போய் பார்த்துட்டு வரலாம் பட் இன் ஷார்ட்ல நான் இருக்கிற பெனிஃபிட்ஸ் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் சரி ஓகே நான் வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் புக் பண்ண முடியாது எனக்கு ஆப்ல போய் லாகின் பண்றதுக்கு முடியல அதே மாதிரி கால் பண்ணி எனக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டாம் அந்த ப்ராசஸ் ரொம்ப பெருசா இருக்கு எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி இமீடியட்டா நான் டாக்டரை பார்க்கணும் அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு அதாவது இஃப் இட்ஸ் ரியலி எமர்ஜென்சி ஒரு லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சி அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இமீடியட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சி அந்த மாதிரி எமர்ஜென்சி நான் எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் தேர் ஆர் ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் அட்டாக் செகண்ட் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சி அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரீத்திங் இஷ்யூ உங்களுக்கு ரொம்ப மூச்சு விட முடியல ரொம்ப சிரமப்படுறீங்க மூச்சு விடுறதுக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அப்போ டைரக்டா ஹாஸ்பிட்டல்ல விசிட் பண்ணலாம் அதையும் லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சியா அவங்க ட்ரீட் பண்றாங்க ஸோ எனக்கு இமீடியட்டா நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க எனக்கு 1177 எனக்கெல்லாம் கால் பண்ண முடியாது நம்ம ஊர்ல ஆம்புலன்ஸ் 108 கால் பண்ண ஆம்புலன்ஸ் வரும்ல அந்த மாதிரி ஏதாவது இங்க நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் ஸோ இங்க வந்து 112 தான் வந்து எமர்ஜென்சி நம்பரா கன்சிடர் பண்றாங்க நம்ம ஊர்ல 108 அப்படின்னு இருக்கு நம்ம கால் பண்ணோம்னா ஆம்புலன்ஸ் வர மாதிரி இங்க வந்து 112 நீங்க அதை கால் பண்ணீங்கன்னா இமீடியட்டா ஆம்புலன்ஸ் வந்துருவாங்க இப்போ ஆம்புலன்ஸ் வந்துருச்சு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியர்பை அக்யூட் மோட்டாக்னிக்கு கூட்டிட்டு போவாங்க ஸோ வாட் இஸ் அக்யூட் மோட்டாக்னிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் நீங்க டைரக்டாவே அக்யூட் மோட்டாக்னிக் போலாம் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் போலாம் இஃப் யூ ஆர் ஓகே உங்களால வந்து போக முடியும் ஓன் வெஹிக்கல்லையோ இல்ல ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயோ உங்களால போக முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க டைரக்டா போகலாம் அங்க போனதுக்கு அப்புறம் வாட் இஸ் த ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க போனீங்கன்னா உங்க பர்சனல் நம்பர் கொடுத்தோன்னு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க உங்க கூட யாராவது அட்டெண்ட் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அந்த பர்சனல் டீடைல் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க தென் நெக்ஸ்ட் வந்து உங்களை மீட் பண்ண போறது த்ரீஏஜ் நர்ஸ் அங்க மீட் பண்ணுவீங்க ஸோ த்ரீஏஜ் நர்ஸ் வாட் இஸ் த்ரீஏஜ் நர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் உள்ள போனதுக்கு அப்புறமா உங்களை ரிசீவ் பண்ற நர்ஸ்க்கு வந்து பேர் வந்து த்ரீஏஜ் நர்ஸிங் அந்த நர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க கண்டிஷன் சீரியஸா இருக்கா இமீடியட்டா வந்து நம்மளால வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா இமீடியட்டான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு செக் பண்ற ப்ராசஸ் பண்ற நர்ஸ் பேர் வந்து த்ரீஏஜ் நர்ஸ் ஸோ அந்த நர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட கேட்டகரைஸ் வந்து ப்ரியாரிட்டி பண்ணுவாங்க ஸோ எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெட் எல்லோ அண்ட் கிரீன் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெட் அப்படின்னா ரொம்ப சீரியஸ் எமர்ஜென்சியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா உங்களை வந்து ரெட்ல அந்த கேஸ்ல நீங்க வந்து வரீங்கன்னு சொல்லிட்டு உங்களை ரெட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க இல்ல இது அந்த அளவுக்கு எமர்ஜென்சி இல்ல பட் எஸ் ஸ்டில் இட்ஸ் அன் எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை எல்லோல போடுவாங்க இல்ல இது வந்து அவ்வளோ சீரியஸ் இல்ல இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை கிரீன்ல போட்டு வெயிட்டிங்ல வச்சிருவாங்க ஸோ அந்த நர்ஸ் வந்து அந்த த்ரீஆப் நர்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற அந்த ஏன்னா பிகாஸ் அவங்க அதுக்குன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க இதில் எதெல்லாம் எமர்ஜென்சியில் வரும் எதெல்லாம் வராதுன்றதுக்கு அவங்க சில கிரைட்டீரியாஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அதை வச்சுட்டு தான் நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்வீடனை பற்றி இன்னும் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்